சான்றோர் பெருவிழா என்று இந்த விழாவை அமைத்திருக்கிறார்கள். நம்ம என்னமோ சான்றோர் அப்படிங்கிற போது இப்போ ஆஸ்பத்திரியில் ஒரு வார்த்தை போடுவான், ஸ்பெஷாலிட்டி, மல்டி ஸ்பெஷாலிட்டி, அப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு அதை ஆஸ்பத்திரியை கொண்டு வந்தார். அவனுக்கு சின்ன சின்ன கடை இருந்தது, ஷாப்பிங் மால், சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு போட்டு ஹைப்பர் மார்க்கெட் அப்படின்னு கொண்டு வந்து இப்போ அதை விட பெரிய அளவில் அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சான்றோர் என்ற வார்த்தை ஏதோ வாழ்க்கையில் ரொம்ப மேலே போன ஒருத்தருக்குரிய ஒரு வார்த்தைன்னு நினச்சா இன்றைக்கே மாற்றிக்கங்க. ஏன், எல்லா மனிதனுமே அந்த டிகிரி வாங்கினாதான் மனுஷனே ஒழிய சான்றோர் என்பது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வார்த்தை அல்ல, வெரி நேச்சுரல் வேர்ட், இயற்கை வார்த்தை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம யாரையாவது அறிமுகப்படுத்துகிற போது இவர் கொல்லாத டாக்டர் அப்படின்னு அறிமுகப்படுத்தலாமா? இவர் கொல்லாத டாக்டருங்க அப்படின்னா எதுக்கு தொழிலுக்கு வந்தான்னு கேட்க மாட்டான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை இருக்குல்ல. ஒரு நீதிபதி அப்படின்னு சொன்னால் நீதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க, மாண்புமிகு அப்படின்னு. இப்போ யாராவது சார் இவர் நேர்மையான நீதிபதி அப்படின்னா அதை விட நீதியை அவமானப்படுத்துகிற வார்த்தையே உலகத்தில் இருக்க முடியாது. நீதிபதினா நேராக நீதிபதினு சொல்லணும். கம்யூனிஸ்ட் நீதிபதி, திமுக நீதிபதி, ஆர்எஸ்எஸ் நீதிபதி, இப்படியெல்லாம் நீதிபதிகளுக்கெல்லாம் பேர் வைக்க முடியுமா எங்கேயாவது? நீதிபதினா நீதிபதியாக மட்டும்தான் இருக்கணும் இல்லையா? அதை மதுரையில் தான் சொல்லணும். அதனால தான் சொல்கிறேன், நீதிபதினா நீதிபதியாக மட்டும்தான் இருக்கணுமே ஒழிய கம்யூனிஸ்ட் நீதிபதி, காங்கிரஸ் நீதிபதி அப்படிலாம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் நீதிபதி அதெல்லாம் இருக்கக்கூடாது. இவர் ஒழுக்கமான சாமியார் அப்படின்னா மற்றவெல்லாம் என்ன கெட்டு குட்டிச்சோறு அப்படித்தானே? சாமியார்னா ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் இருக்கணும். சாமியார்னா ஒழுக்கமாக இருக்கணும். நீ என்னப்பா வேண்டாத பம்பு வளர்க்குற, இதுக்கு தான் உன்னை டைரக்டர் பர்வீன் கூப்பிட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தான் கூப்பிட்டாங்க. ஏன், சான்றோர் என்பது நாட் எ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி குவாலிட்டி, இட் இஸ் எ வெரி நேச்சுரல் குவாலிட்டி. எப்படிங்க நீங்கள் எப்படிங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, எங்கள் ஐயன் திருவள்ளுவன் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே அந்த டிகிரி வாங்காமல் சாகக்கூடாதுன்னா எந்த குரல்ல? சான்றோன் என கேட்ட தாய் ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். புள்ள பெற்ற ஒவ்வொரு அம்மாவுக்கும் என்ன எதிர்பார்ப்புன்னு கேட்டா, உன் பிள்ளைய உலகம் சான்றோன்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் பிள்ளை பெற்றுக்கொள்கிற எல்லா அம்மாவுக்கும் அதுதான் வேலை அப்படின்னா, சான்றோன் என்ற வார்த்தை ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி குவாலிட்டி அல்ல, மனித குலத்தின் இயல்பான தகுதி என்பதை முதலில் சான்றோர் என்ற சொல்லுக்குரிய அர்த்தத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ பெரிய சிறப்பு அப்படின்லாம் எடுத்துக்கூடாது. நேச்சுரல் குவாலிட்டி. ஒருத்தட்ட அன்பு காட்டுவது, கருணை காட்டுவது, யாராவது ஒன்று கேட்டால் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பது. நீங்கள் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? இந்த இப்போ சேர் இருக்குல்ல, இதுலலாம் 2 கை முழுசாக வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஏன்னா இந்த பக்கத்துலேயும் ஒரு கை அவங்களுக்கு பங்கு, அந்த பக்கத்துலேயும் ஒரு கை அவங்களுக்கு பங்கு. பழைய காலத்தில் சினிமா தேட்டரில் சில பேர் இப்படி சினிமா பார்க்க மாட்டான் சார். இவன் கை எடுத்தோன்னே 2 கையை அப்படி வச்சுட்டு அவனுக்கு அதுதான் பரம திருப்தி. அவனுக்கு சினிமாவே முக்கியம் இல்லை, அந்த சேரில் இருக்கிற அந்த கை கிடைச்சா போகிறோம். அது சரி, அல்ல கை கிடைக்கணும் தானே அத்தனை பையெல்லாம் ஆசைப்படுறான். ஒரு அல்ல கை கிடைச்சுட்டா ஒரு திருப்தி, கரெக்டா? ஆனால் அது உண்மை இல்லை. இப்போ எப்படி இதில் இந்த கை கிடைச்சா போதும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி வாழ்வது ஒரு வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்பு, கருணை, இது எல்லாமே இயல்பில் இருக்க வேண்டிய ஒரு குணம். இப்போ யாரோ ஒருத்தன் கேட்குறான், சாரி என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறத வெக்கமாக நினைக்கணும் அப்படின்னா எங்கே தெரியுது? எங்கே எழுதி வச்சிருக்கிறான்? சங்க இலக்கியத்தில் எழுதுறான். யாராவது வந்து கேட்குறான்பா, ஈ என இரத்தல், கை நீட்டி ஒருத்தன் கேட்குறான், இன்னொருத்தன் போய் கை நீட்டுறான்பா, சச்சே தப்புப்பா, ஈ என இரத்தல் இழிந்தன்று. அதை விட மோசம் என்னன்னா, அப்படி கேட்குறவனுக்கு இல்லைன்னு பெருமையாக சொல்கிறானே அந்த பையன் மானங்கட்ட பையன்ட்டான். ஈ என இரத்தல் எழுந்தன்று அதன் எதிர் ஈயேன் என்னல் அதனினும் எழுந்தன்றுன்னா.
சார் யாரோ கீழே நின்று பிச்சை கேட்குறான், மாடியில் ஒருத்தன் நிற்கிறான், ஐயா தர்மதுரைன்னா, சும்மா ஒரு அடையாளத்துக்கு, அவன் பேர் தெரியாது, அதனால தர்மதுரைன்னு ஒரு அவார்டு கொடுத்தான். ஐயா தர்மதுரை ஏதாவது கொடுங்கண்ணா. என்ன கொடுக்கறதுன்னா, பழையதுன்னா வத்தல் போடுவோம்னா, பழைய துணின்னா எவர் சில்வர் பாத்திரத்துக்கு போடுவோம்னா, ஏதோ ஒரு 4 8 என் பொண்டாட்டி எனக்கே கொடுக்கறது இல்லைடான்னா. அவன் சொன்னான், ஒரு காரியம் பண்ணுங்கண்ணா, பாக் எதுக்கு, நான் 4 தெரு போகும்போது கூட வந்தால் 2 உங்களுக்கு பங்கு கொடுக்குறேன், உங்ககிட்டையும் இல்லை எங்கிட்டையும் இல்லை, அப்புறம் ஏன்டா மேலே நிற்கிறேன்னா, உங்ககிட்டையும் இல்லை எங்கிட்டையும் இல்லை, ஏன்டா மேலே நிற்கிறேன்னா, ஈயேன் என்னல் அதனினும் இழிந்தன்று. இது ஒரு வார்த்தை. அதே மாதிரி சங்க இலக்கியம் முழுக்க நீங்கள் எடுத்தீங்கன்னா தமிழனுக்கு என்று சில இயல்புகள், மான உணர்வு, அளவு கடந்த கருணை காட்டுதல், பேதங்களை தவிர்த்தல். என்ன பேதங்களை தவிர்த்தல்? ஏதோ ஒரு சின்ன ஒரு அடையாளத்தில் சின்ன சின்ன வேறுபாடு இருக்கும், இதை பெருசாக பேசிகிட்டு இருக்க முடியுமா என்ன? நான் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன் சார். அந்த திருமணத்தில் ஒரு கிழவி வந்து உட்காந்துருக்கு. இந்த திருமணத்தை கெடுக்கிறதுக்குனே சில கிழவிங்க இருக்கும். அதுங்க வந்து உட்காந்துக்கிட்டு அந்த முறுக்கை பார்த்துட்டு அந்த கிழவி சொல்லுச்சு, சார் என்ன அது, நம்ம சாதியில் 6 சுத்து 6 சுத்து முறுக்கு வைப்பாங்க, இவங்க 3 சுத்து 3 சுத்து முறுக்கு வச்சிருக்கிறாங்க, இந்த கிழவியால் ஒரு முறுக்கு கூட திங்க முடியாது, இதுக்கு முறுக்கு எக்கேடு கெட்டா என்ன? அது சொல்லுது, நம்ம சாதியில் 6 சுத்து 6 சுத்து வைப்பாங்க, இது 3 சுத்து 3 சுத்து வச்சாங்க. நான் சொன்னேன், 2 தின்னு தொலை, 6 ஆகிட்டு போகுது, இதுக்கு ஏன் பொண்டாட்டி பிள்ளைய பிரிக்கிற, கல்யாணத்தை ஏன் நிறுத்துற? இல்லை நம்ம சாதி இல்லை அவங்க, அதான் நினைச்சேன்னா. சின்ன விஷயம், இதை பெருசுப்படுத்தலாமா? ஏன் சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தக்கூடாது? இந்த உலகமே நம்முடைய குடும்பம் என்ற அர்த்தத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளீர், எவ்வளவு பரந்த ஒரு வாழ்க்கைக்கு நம்ம போக வேண்டியிருக்கு. இதெல்லாம் தமிழ் விழுமியங்கள்னு பேர். தமிழ் விழுமியங்கள், வாழ்க்கை முறையிலே சில கொள்கைகள், கோட்பாடு. இந்த கொள்கை கோட்பாட்டை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் சான்றோர்கள். என்ன அர்த்தம் தெரியுங்களா? கருவுற்று வாழ்கிற வாழ்க்கை மட்டும் வாழ்க்கை அல்ல, நல்ல கருத்துற்று வாழ்கிற வாழ்க்கை தான் மிகச்சரியான வாழ்க்கை. நான் என் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும், மனுஷன்னா இப்படி தான் இருக்கணும், மனுஷன்னா இப்படி தான் வாழணும் அப்படின்னு அந்த நெறிமுறையோடு அப்படி வாழ்கிற போது ஒரு மனிதன் சான்றோர் என்ற இயல்பான ஒரு தகுதியை பெறுகிறார். மனசில் வச்சு அந்த சான்றோர் பெருவிழாவில் ஒரு அருமையான பட்டி மண்டபம். ஏன்னா ரொம்ப இலக்கியமாக கஷ்டப்பட வேண்டாம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு எளிய தலைப்பு. வாழ்க்கை என்பது பூந்தோட்டமா போராட்டமா அப்படின்னு ஒரு தலைப்பு. நான் 2 செய்தி முன்னுரையாக சொல்லிட்டு மாண்புமை அமைச்சர் அவர்களுக்கு இந்த அமைப்பின் சார்பில் சிறப்பு செய்வார்கள். அதுக்கு சென்ற பிறகு பட்டிமண்டபம் அவர்கள் பேச தொடங்கி விடுவார். ஒரே ஒரு குறிப்பு மட்டும் நான் முதல்ல சொல்கிறேன். அதாவது வாழ்க்கையில் எல்லா விஷயமுமே ஏதோ ஒரு சிரமப்பட்டு தான் அடையணும். சுலபமா எல்லாம் நடந்துருமா? ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய உலக அதிசயம் சார். இன்விடேஷனில் எங்களுக்கு 11 போட்டு 11 மணிக்கு மேடை கொடுத்த ஒரே அமைப்பு இது மட்டும்தான். சில இடத்துல நாங்களே எந்திரிச்சு போய் மைக்கை பிடிங்கலாமா அப்படின்னு. ஒரு ஊரில் சார் வரவேற்பு ஒருத்தர் சொன்னார் சார், மறக்க முடியாது, வரவேற்பு பேருரை. ஏங்க 45 நிமிஷமா வரவேற்புரை சொல்றது? நெத்தியை விட குங்குமம் போட்டு பெருசாவா வைக்கிறது? வரவேற்புரையே சொல்றார் சார், 45 நிமிஷம் தாங்க முடியல. அது ஒரு மாலை வச்சுக்கிட்டார் சார், அந்த மாலையே போட மாட்டேங்கிறார். நம்முடைய சுகிசிவம் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய, நான் தான் அந்த சிறந்த தமிழறிஞர், அவருக்கு போட்டு தோலை கடைசியில் வந்த எரிச்சல்ல கழுத்தை உள்ள விட்டு மாலையை மாட்டிக்கலாமா? கொல்றான் சார். 45 நிமிஷம் வரவேற்புரை. ஆனால் இங்கே பர்வீன் எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க, 3 நிமிஷத்துக்கு மேலே வரவேற்புரை பேசக்கூடாது. சுகிசிவம் கையில் மைக்கு ஒப்படைக்கிறேன்ட்டு அந்த அம்மா பேசாமல் போயிடுச்சு. இப்போ கரெக்ட். இதுவே இந்த மைக்கு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கே பெரிய போராட்டம் இருக்குது சார் உலகத்தில். இங்கே எங்களுக்கு எப்படின்னா வந்ததுமே பூந்தோட்டம். எப்படி வாங்க உட்காருங்க, 11 மணிக்கு ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு எங்கள்கிட்ட கையில் கொடுத்துட்டாங்க. பஸ்ஸில் இடம் கிடைக்கிறதே பல பேருக்கு போராட்டம் தெரியுங்களா? இந்த திருவிழா நேரத்தில் பஸ்ஸில் முன்னெல்லாம் நான் கந்தர் சஷ்டி திருச்செந்தூர் பேச போவேன் சார், திருநெல்வேலி வரைக்கும் ரயிலில் வந்துடுவோம் சார். அங்கேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு அப்போல்லாம் கார் வசதி கிடையாது. அப்போல்லாம் பேச்சாளன் காரில் ஏறினாலே பாவம்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. பேச்சாளர்கள் கார்லாம் வச்சுக்க முடியாது, அந்தஸ்தே கிடையாது.
அந்த காலகட்டத்தில் நான் பேச ஆரம்பித்தவன். திருச்செந்தூருக்கு போனோம். திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு பஸ்ஸு பிடிக்க போனால் சார், ஐயோ திருச்செந்தூர் பஸ்ஸில் அப்படி ஒரு கூட்டம் ஏற முடியாது. ஏன் அதில் சில பேர் ஜன்னல் வழியாக போகிறான் சார் பஸ்ஸில். எனக்கு ஜன்னல் வழியாக போகிற வயசும் இல்லை, சைஸும் இல்லை. நான் எப்படி சார் ஜன்னல் வழியாக உள்ளே போக முடியும்? இன்னும் சில பேர் வச்சுருக்கிறான். அப்படின்னா அவன் இடம் பிடிக்கிறதுக்கு வசதியாக ஏதாவது ஒன்று எடுத்து அப்படி கர்ச்சீஃப் அதில் போட்டால் அவன் இடமா அது. இது எந்த சட்டத்தில் இருக்குன்னு எனக்கு இன்னைய வரைக்கும் தெரியல. இன்னும் சில பேர் புள்ளைய ஜன்னல் வழியாக விடுறான் சார். அது நேராக போய் அந்த 3 சீட்டில் அப்படியே படுத்து அந்த சைஸுக்கே பெற்றிருக்கான் சார். அவன் நேராக போய் 3 சீட்டை அப்படியே அது பாட்டுக்கு அப்படியே படிச்சு. ஐயோ அந்த அநியாயத்தை தாங்க முடியல, ஏற முடியல, இறங்க முடியல. அதில் ஒருத்தன் உட்காந்துட்டு ஓன்னு கத்துனான் சார். என்னடான்னா ஒரு அம்மா சௌரிய கழட்டி போட்டிருக்கு, அந்த கொண்ட ஊசி இருந்து அவனை குத்திருச்சு. இன்னொருத்தங்க வந்து சண்டை போடுறான். துண்டு போட்டால் அது ஒன்றுதுன்னு அர்த்தமாடா, எடா துண்டை அப்படின்னா. ஏன் துண்டு போட்டால் என்னதுன்னு தான் அர்த்தம். கொன்னுடுவேன் கொன்று ஆள் நான் வந்திருக்கிறேன், அதை விட இந்த துணி பெருசா, எடா துண்டை. நான் இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு இது ஒத்து வராது சாமி அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு இன்றைக்கி மட்டும் ஒரே ஒன்று சொல்லி, ரொம்ப சொன்னால் நான் பேசிகிட்டே போயிடுவேன். இனிமேல் பஸ்ஸில் இடம் பிடிக்கணும்னா ஈஸியஸ்ட்டு வே நான் சொல்லித்தரேன். இப்போ நான் காரில் போக ஆரம்பிச்சுட்டே இருந்தாலும் பஸ்ஸில் போகிறவங்க மேலே இருக்கிற அன்புனால சொல்கிறேன். நீங்கள் இடம் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. ₹1 ₹2 தான் எலுமிச்சம்பழம். ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா வாங்கிக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழத்தையும் பச்சை மிளகாயும் ஒரு குச்சியில் குத்தி, பச்சை மிளகாயை மேலே குத்தி, முடிஞ்சால் ஒரு குங்குமம், யாரும் கிடைக்கலன்னா ஒரு அம்மா நெத்திலேருந்து எடுத்து அப்படி டக்குன்னு தேய்ச்சிருங்க. தேய்ச்சி அதை மட்டும் நீங்கள் அந்த சீட்டில் போட்டீங்க அப்படின்னா அந்த 3 பேர் சீட்டுக்கும் ஒரு பழவரமட்டம். அதான் பெஸ்ட்டு வே. ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் குங்குமம், முடிஞ்சதா? அந்த சீட்டு காலியாக இருக்கும். கடைசி வரைக்கும் திருச்செந்தூர் போகிற வரைக்கும் ஏற மாட்டான். தமிழர்கள் அறிவுக்கு கொடுத்த முக்கியத்தை விட்டுவிட்டு மூட நம்பிக்கைகளுக்கு கொடுக்கிற அந்த அறிவு கெட்ட வாழ்க்கையில் அல்லவா போய்விட்டார்கள். அறிவு முக்கியமாக தெரியலையே அந்த மக்களுக்கு. பயம் 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 பயம், அஞ்சி சாவார். பாரதி சொன்னானே, பயந்து 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 சாகுறானே சார். துணிச்சல் வேண்டாமா வாழ்க்கையில்? ஒரு இடம் பிடிக்கிறது போராட்டம். எல்லாமே இன்னைக்கு உலகத்தில் போராட்டம் 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 அப்படி இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பகல் நேரத்தில், ஒரு வேலை காலத்தில், ஒரு மதுரை தமிழ் சங்கத்தில் இத்தனை தமிழ் அன்பர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் இதைவிட ஒரு பெரிய பூஞ்சோலை வேறு எங்கு போய் பார்க்க போகிறோம்? இது மிகச்சிறந்த பூந்தோட்டம். அதில் பாருங்க, ஒரு அமெரிக்க ரோஜா வந்திருக்குது, ஒரு கனடா பூ வந்திருக்குது, கொரியாலேருந்து ஒன்று வந்திருக்குது, விதவிதமான மலர்கள். இதெல்லாம் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சிக்கு உரியது. இந்த விழாவிலே தலைப்பு வாழ்க்கை என்பது பூந்தோட்டமா போராட்டமா? இந்த மனசில் வச்சுங்க. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, பெருவாரியாக பேசுகிற பேச்சாளர்கள் யாருமே தலைப்பை மனசில் வச்சுக்க மாட்டாங்க. அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், தலைப்பை வச்சுக்கோங்க. நம்ம தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நடுவில் அமைச்சர் அவர்கள் வாழ்த்துரை தெரிவித்தார்கள். இதை நம்ம மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள நம்ம தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நடுவில் அமைச்சர் அவர்கள் வாழ்த்துரை தெரிவித்தார்கள். இதை நம்ம மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா அவர்களுடைய அந்த ஒத்துழைப்பு, அவர்களுடைய பங்களிப்பெல்லாம் இருந்தால்தான் இந்த மாதிரியான பெரிய அளவில் ஒரு விழாவை அரசனுடைய ஒத்துழைப்போடு மட்டும்தான் நம்ம நடத்த முடியும். பட்டிமன்றம் தொடங்கிடுச்சு, இடையில அமைச்சருடைய பேச்சு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் சக்கரை பொங்கல் சாப்பிடும்போது திடீர்னு கல் பல்லில் பட்டுடுச்சுன்னு வச்சுங்க, அது கஷ்டமாக இருக்கும். சக்கரை பொங்கல் சாப்பிட்ற போது முந்திரி பருப்பு நடுவில் பட்டுதுன்னு வச்சுங்க, அதை ஏற்றுக்கணும். நடுவில் வந்ததுங்கிறதுக்காக நம்ம கோச்சிக்கூடாது. இது முந்திரி பருப்பாக கல்லான்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் கல்லை ரொம்ப அதிகமாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்து பல்லு போயிடக்கூடாது. ஏன்னா சில பேர் ஒட்டியிருப்பான், கல்லை ட்ரை பண்ணி பார்த்தா பல்லு வெளியே வந்துடும். அதனால் இது இடையீடு என்பது எப்போதுமே குறுக்கீடு அல்ல. சில சமயங்களில் அந்த இடையீடு இதை எடுத்து கொடுப்பதற்கான ஒரு உதவி அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ பட்டிமண்டபம் தொடங்குது, முறையாக தொடங்குது. அதுக்காக நான் மறுபடியும் முன்னுரை சொல்லுவனோன்னு பயப்படாதீங்க. மறுபடியும் ஒரு முன்னுரை ஆரம்பித்து சொல்கிற அந்த தைரியமெல்லாம் எனக்கு இல்லை.
அது மட்டும் இல்லை, அந்த அளவுக்கு எங்களுக்கு உலக தமிழ் சங்கத்தில் கவர் கொடுக்கறதில்ல. நாங்கள் என்ன கவருக்காக இங்கே வரோம், கருணைக்காக வரோம். இப்போ தலைப்பு இன்றைய வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா. முதல்ல அபுதாபி பாஸ்கர் அவர் வெளிநாட்டில் இருக்கார், அபுதாபியில். ஆனால் இலக்கியத்தில் ரொம்ப ஆர்வம். வருஷத்தில் ஒரு 20-25 நாள் லீவு போட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தார்னா நிறைய இலக்கிய அமைப்புகளில் பேசிட்டு அப்படி போகணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் ரொம்ப ஆர்வமாக தமிழ் இலக்கியங்களில் ஈடுபாடு உடையவர். சமய இலக்கியங்களில் அவருக்கு பயிற்சி கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. நல்ல அருமையான நண்பர். இப்போ முதல் இந்த தலைப்பு பூந்தோட்டமே என்று பேசுவதற்கு கவிஞர் அபுதாபி பாஸ்கர் அவர்களை உங்கள் சார்பில் அழைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாமா? நடுவர் உள்ளிட்ட சபையை வணங்கி மகிழ்கிறேன். ஐயா, எழுத்தில் பிழை இருந்தால் திருத்தி விடலாம், ஆனால் எண்ணத்தில் பிழை இருந்தால் திருத்துவது அரிது. எதிரணியில் இருக்கக்கூடிய 3 பேருக்கும் வாழ்க்கை போராட்டமே என்ற எண்ணம் சரியாக இல்லை. ஆகவே அவர்களை திருத்துவது சிறிது கடினமாக இருக்கிறது. அவர்களை உங்கள் வசம் விட்டு விடுகிறேன். புத்தாண்டை தொடங்கும் பொழுதே ஒரு நம்பிக்கையோடு தொடங்கினால் நன்றாக இருக்கும். ஆனால் புத்தாண்டை தொடங்கி 4 நாட்கள் கூட ஆகவில்லை, அதுக்குள்ளே எங்களுக்கு வாழ்க்கை போரடிக்கின்றது என்று சொல்வது எப்படி இருக்கின்றது என்றால், பட்டாசு தொழிற்சாலைக்குள் நுழைந்து தீபாவளி கொண்டாடுவது எவ்வளவு பேராபத்தோ அதுபோல பேராபத்து இந்த 3 பேர்களும். ஐயா, பாரதிக்கு சாப்பாடே இல்லை, குடிக்க கஞ்சியே கிடையாது அந்த ஆளுக்கு. ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா என்று பாடினார். ஆனால் நமக்கு எவ்வளவு பெரிய வசதிகளை இந்த பிரபஞ்சம் அளித்திருக்கிறது. நம்முடைய விலைமதிப்பற்ற உடல் உறுப்புகள் நம்மிடம் இருக்கின்றன. இதைவிட நமக்கு வேறு என்ன வேணும் இந்த வாழ்க்கை பூந்தோட்டம் என்று சொல்வதற்கு? நீங்களே யோசித்து பாருங்கள். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று பாடினார் பாரதி. எப்படி? சோத்துக்கு வழியில்லாமல் இருக்கும்போது கூட அவர் பாடினார் என்றால் இதுவல்லவா வாழ்க்கை பூந்தோட்டம் என்று சொல்ல வேண்டும். இதை விட்டுவிட்டு இவர்களுடைய நினைப்பு என்னவென்றால், ஐயா, இவர்கள் வேலை கிடைக்க வேண்டும் என்று கவலைப்படுவார்கள். வேலை கிடைத்து விட்டால் வேலை செய்ய வேண்டுமே என்று வருத்தப்படுவார்கள். நோகாமல் நொங்கு திங்க வேண்டும் என்று யோசிக்கிற கூட்டம் இந்த கூட்டம். மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரே ஒரு விஷயம்தான் ஐயா, நீங்கள் மகிழ்ச்சியை வெளியில் தேடக்கூடாது, மகிழ்ச்சியை உங்களுடைய உள்ளத்திற்குள் தேட வேண்டும். இன்னொன்று சொல்லட்டுமா? நீங்கள் நீங்களாக வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை என்பது உங்களுக்கு பூந்தோட்டமாக அமையும். ஆனால் நீங்கள் மற்றவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுதுதான் அங்கே வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறது. நாம் எழுத்த வீட்டுக்காரன் பைக் வாங்கினா நாம் கார் வாங்கன்னு நினைக்கிறோம். எழுத்த வீட்டுக்காரன் ஒரு சாதாரணமான கார் வாங்கினா நம்ம BMW வாங்கன்னு நினைக்கிறோம். எழுத்த வீட்டுக்காரன் ஒரு மாடி வச்சு வீடு கட்டணும்னு நினச்சாங்கன்னா நாம் 2 மாடி வச்சு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். அப்புறம் எப்படி ஐயா உங்களுக்கு வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் இருக்கும்? ஐயா, போராட்டம் வாழ்க்கையில் நிச்சயம் இருக்குது, இல்லாமல் எந்த விதமான செயலும் நடைபெறுவதில்லை. ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் என்பது இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கக்கூடிய நியதி. ஆனால் அந்த போராட்டத்தையே நாம் பூந்தோட்டமாக மாற்றினால்தான் வாழ்க்கை சிறக்கும் என்பதை விட நாம் போராட்டம் போராட்டம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் ஒரு காலமும் இந்த வாழ்க்கை இனிக்காது. இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? தன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சூரியனைப் போல பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை என்பது நிலவைப் போல தேய்பிறையும் வளர்பிறையுமாக இருக்கக்கூடிய ஒன்று என்பதை இவர்கள் மறந்து விட்டார்கள். ஐயா, நீங்கள் தேய்பிறையை கூட 3ஆம் நாள் தேய்பிறையை கூட ரசிக்கிறார்கள். அதைத்தானே சிவபெருமானன் தலையிலே சூடியுள்ளான். அப்போ அந்த குறைவாக இருப்பதை கூட நாம் நிறைவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு பூந்தோட்டமாக மாறும் என்பதற்கு எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் சந்தோஷமாக எண்ணினால் நிச்சயமாக அவை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நாம் பள்ளியில் படிக்கும் பொழுது எவ்வளவு நம்பிக்கையோடு நாம் புத்தகத்தில் அந்த மயிலிறகை வைத்து மயிலிறகு குட்டி போடும் என்று வளர்த்திருப்போம். பார்த்துருக்கீங்களா? சில பேர் அந்த மயிலிறகுக்கு அரிசியே போட்டு வளர்ப்பான், பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு நம்பிக்கை! அதை எண்ணி பாருங்கள்.
உங்களுடைய பள்ளிக்காலத்தில் நீங்கள் வாழ்ந்த கதைகளை எல்லாம் எண்ணிப்பார்கள். நிச்சயமாக நீங்கள் படுத்த உடனே தூங்குவீர்கள். அதை விட்டுவிட்டு இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்படும் பொழுதுதான் அங்கே போர்க்களமே உருவாகிறது. ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். யார் சொல்கிறாரு? கவிஞர் கண்ணதாசன் சொல்கிறாரு. எல்லாவற்றையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு அனுபவிப்பதற்காக கொடுத்துருக்கிறது. அதை விட்டுவிட்டு ஏதோ ஒரு பழைய கதைகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் கஷ்டப்பட்டதை நீங்கள் நினைக்க வேண்டாம். சந்தோஷமாக இருந்த காலத்தை நீங்கள் அசை போட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு வரி வரும் பாருங்க, அந்த பாடல்லே ஒரு வரி வரும். அதாவது, நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன், ஆகா நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன், போடா வருவது வரட்டும் என்பவனே நல்ல ரசிகன், அவன் இவனே இவன் அவனே. என்ன அருமையான வரிகளையா! இந்த வரிகளை நாம் நினைத்து பார்த்தாலே இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் நாம் அனுபவிக்க தோணும். ஒரு விஷயத்தை உங்களுக்கு இலக்கியத்திலிருந்து நான் உதாரணமாக சொல்கின்றேன். ஐயா, திருநாவுக்கரசருக்கு ஏற்படாத துன்பமாக இவர்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. திருநாவுக்கரசரை தூக்கி கடலில் போட்டான் இல்லையா? ரெண்டாவது, திருநாவுக்கரசரை தூக்கி சுண்ணாம்பு நீச்சரையில் வைத்தார்கள். அப்போ கூட அந்த மனிதர் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்ற இணையடி நிலையின்னு பாடுறாரு. எனக்கு மிக சொர்க்கமாக இருக்கிறது என்று சொல்கிறார். சாப்பாட்டில் நஞ்சை கலந்து வச்சாங்க, யானையை விட்டு இடற விட்டார்கள். இத்தனை துன்பத்தையும் தாங்கிக் கொண்டு இந்த துன்பத்தை எல்லாம் அவர் இன்பமாக மாற்றினார். அவர் தான் சொன்னார், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று சொன்னார். ஒருவேளை அதே மாதிரி யானையை விட்டு உங்களை மிதிக்க விட்டா, அதே மாதிரி எல்லாம் நஞ்சு கொடுத்தா அவங்களும் அப்படி மாறுவாங்களோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்கய்யா, உலக தமிழ் சங்கத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது நான் யோசிக்கிறேன். அப்படி கொடுத்தா எப்படிப்படி அவர் சொல்றார், இத்தனை துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு அவர் சொல்கிறார், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று சொன்னார். எவ்வளவு பெரிய விஷயமாக! இத்தனை துன்பங்களையும் அவர் நெகட்டிவாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தனக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டதன் விளைவுதான் நாவுக்கரசருடைய திருவாய் இந்த வார்த்தையை மலர்ந்தருளியது. அதை விட இவர்கள் என்ன கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். ஐயா, ஒரு விஷயத்தை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. காலையில் எழுந்தவுடன் யாருக்கு மலஜலம் துட்டி இல்லாமல் போகுதோ அவர்கள் வாழ்க்கை பூந்தோட்டம். ஐயா, எத்தனை பேர் காசு கொடுக்குறாங்க தெரியுமா இதுக்கு? ஹாஸ்பிட்டலில் மாத்திரை மருந்துக்கு எவ்வளவு சுகமான வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார் இறைவன். இதற்கே நாம் மிகப்பெரிய நன்றி செலுத்த வேண்டுமே அவர்களுக்கு. அதை விட்டு இங்கே ஒப்பாரி வைக்க வந்திருக்காங்க. அங்கே போராட்டம், வாழ்க்கை போராட்டம், வாழ்க்கை போராட்டம். ஐயா, ஆலமர விதை கூட மண்ணிலிருந்து வெளிவரும்போது போராடி கொண்டு தான் வருகிறது. அது போராடியதன் விளைவுதான் இத்தனை நூற்றுக்கணக்கான பேர்களுக்கு நிழலை கொடுக்கின்றது. அது போராட்டம் என்று நினைத்தால் அது வளர முடியுமா? நம்முடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்கள் காந்தியும் காமராஜரும் கக்கனும் பாடுபட்டு இந்த சுதந்திரத்தை கொடுத்தார்களே, அவர்கள் போராட்டம் என்று நினைத்திருந்தால் இந்த சுதந்திரம் என்ற பூங்காற்றை நம்மளால் அனுபவிக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு துன்பம் உண்டு. ஆனால் அந்த துன்பத்தை யார் ஒருவர் இன்பமாக மாற்றுகிறார்களோ அவர்களுடைய கையில் தான் அங்கே வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறும். நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்முடைய மருது சகோதரர்கள் அவர்கள் அவளை பிடிக்க முடியவில்லை என்று நினைத்தவுடன் அந்த ஆங்கிலேயர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இன்று மாலைக்குள் நீ சரணாகதி அடைய விட்டால் நீ கட்டிய இந்த காளையார் கோயில் கோபுரத்தை தகர்ப்போம் என்று சொன்னார்கள். உடனே பெரிய மருது சின்ன மருதை கூப்பிட்டாருங்க, வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நாம் இன்னும் 20 வருஷம் வாழ்ந்துருவோமா, இன்னும் ஒரு 30 வருஷம் வாழ்ந்துருவோமா? வேண்டாண்டா, ஆனால் நாம் கட்டிய கோயில் என்றும் நிலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை இங்கே அர்ப்பணித்தார்களே, அடுத்தவர்களுடைய மகிழ்ச்சியை அவள் இன்பம் கண்டார்களே, அதுவல்லவா வாழ்க்கை. இதை விட்டு ஐயா, ஒரு விஷயம், ரயிலில் இறங்கி தென்காசிலேருந்து மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி 4வது பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் விட்டாங்க. முதல் பிளாட்ஃபார்முக்கு வரணும், எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகலை. பின்னாடி ஒருத்தர் சொல்கிறாரு, பிரதமர் சரியில்லைங்கிறார். என்ன ஏல, பிரதமர் சரியில்லைங்கிறதுக்கும் எஸ்கலேட்டர் ஒர்க்குங்கிறதுக்கு என்னடா பிரச்சனை? அப்போ பக்கத்தில் நகரும் படிக்கட்டு இல்லாமல் ஏறி வரக்கூடிய படிக்கட்டு இருக்குது. இவர்கள் கொஞ்சம் கூட வேலை செய்வதற்கு தயாராக இல்லை. ஒரு விஷயம், நான் வேறு எங்கேயும் போல, நீங்கள் நாவுக்கரசரை விட்டுவிடுங்கள், நீங்கள் மருது சகோதரர்களை விட்டுவிடுங்கள். இந்த மண்ணில் பிறந்த ஒரு அம்மையார் பூரணத்தம்மாள், உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆயி பூரணத்தம்மாள் என்ற அம்மையாரை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். தன்னுடைய அன்பான கணவரை இழந்தார்.
தன்னுடைய குழந்தை ஜனனி 1.5 வயதாக இருக்கும்போது அந்த அம்மையார் தன்னுடைய கணவனை இழந்தார். அந்த குழந்தை தன்னை வளர்ந்து காப்பாற்றும் என்ற பெரு நம்பிக்கையுடன் அந்த குழந்தையை வளர்த்தார் அந்த அம்மையார். ஆனால் அந்த பெண்ணும் விதிவசத்தால் உயிர் துறந்தார். ஆனால் ஒரு பெண்ணும் இல்லாமல் ஒரு கணவரும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண் வாழ்வது என்பது எவ்வளவு பெரிய ஒரு சவாலான விஷயம். ஆனால் அந்த அம்மையார் அவையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன் மகள் படித்த பள்ளிக்கூடத்திற்காக கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் பெருமான நிலத்தை பள்ளிக்காக வழங்கியிருக்கிறார்கள். இது எதை சொல்கின்றது? அவர்கள் கணவன் இறந்தாலும் அவர்கள் குழந்தை இறந்தாலும் அதையெல்லாம் அந்த போராட்டத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பிள்ளைகள் மகிழ்ச்சியாக படிக்க வேண்டும், அவர்களுடைய மகிழ்ச்சியில் என்னுடைய மகளை பார்க்கின்றேன், என்னுடைய கணவனை பார்க்கின்றேன் என்று சொன்னார்கள் என்றால் அதுவல்லவா பூந்தோட்டம். இன்னும் ஒன்று செய்திருக்கிறார்கள் அந்த அம்மையார். இதை தவிர அவர்களுடைய தூரத்து சொந்தக்காரர் ஒருவருக்கு உடம்பு சரியில்லை என்று கிட்னியை கேட்டிருக்கிறார்கள். அந்த கிட்னியை கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய விஷயம் பாங்க, யாராவது கொடுப்பாங்களாயா? அப்போ மக்கள் தொண்டே மகேசன் தொண்டி என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த அம்மையார் எல்லோருடைய மகிழ்ச்சியையும், தன்னுடைய மகிழ்ச்சியை, தன்னுடைய மகளுடைய மகிழ்ச்சியையும், தன்னுடைய கணவருடைய மகிழ்ச்சியையும் அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகள் முகத்தில் பார்க்கிறார்கள் என்றால் உண்டாலம்மை இவ்வுலகம் என்று புறநானூறு சொல்கின்றதே. இப்படிப்பட்ட மக்கள் வாழ்வதால் தான் இந்த உலகமே இன்று நிலைத்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் எக்கச்சக்கமான துன்பங்கள் வரத்தான் செய்யும். துன்பங்கள் வராமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. பாஸ்கர், எது போராட்டமோ இல்லையோ உங்ககிட்ட மைக்கை வாங்குறது போராட்டமாக இருக்கு. டைம் ஆயிடுச்சு. ஆகவே வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிக்கின்றேன். ரோஜாப்பூ என்றும் முள்ளோடு பிறந்தோம் என்று அழுவதில்லை, தாமரை என்றும் சகதியில் பூத்திருக்கிறோம் என்று ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. அந்த ரோஜாவில் இருக்கக்கூடிய அந்த பனித்துளி கூட, அந்த மழைத்துளி கூட அதில் இருப்பதனால் தான் அந்த ரோஜா இன்னும் அழகு பெறுகிறது. ஆகவே வாழ்க்கையில் ஒவ்வொரு போராட்டங்களும், சின்ன சின்ன போராட்டங்களும் வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாற்றுமே தவிர மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்காது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.